இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்த 13 வாரங்களும் நாம் ஒரு புது தலைப்பு எடுத்து சிந்திக்க போகிறோம். அந்த புது தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. தலைப்பு என்னவென்றால், தீர்க்க தரிசனங்களை எப்படி படிப்பது, தீர்க்க தரிசனங்களை எப்படி ஆராய்வது. ஆக ஒரு விஷயம் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனங்களை தானியேல் வெளிப்படுத்தல் தீர்க்கதரிசனை படிக்கப் போவது இல்லை. மாறாக அந்த தீர்க்க தரிசனங்களை எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம ஆராய போகிறோம். ஏன்னா யூதர்கள்ட்ட தீர்க்க தரிசனம் இருந்துச்சு, ஆனால் எப்படி படிக்கணும் அப்படி படித்தாங்களா? படிக்க வேண்டிய வகையில் படித்தாங்களா? இல்லை. எனவே நம்ம தீர்க்க தரிசனங்களை, வேதாகமத்தில் காணப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்களை, கடைசி கால தீர்க்க தரிசனங்களை எப்படி ஆராய வேண்டும் என்பதுதான் இந்த அடுத்த 13 வாரங்களும் நாம் படிக்க போகிறோம். சரி, தீர்க்க தரிசனங்கள் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மறைமுக குறிப்புகளாக, அல்யூஷன்ஸ், உருவகங்களாக, அடையாளங்களாக, இப்படி பல வகையில் தீர்க்கதரிசனம் இருக்குது பாருங்க. ஏதோ தரிசனம் வச்சு அடையாளம் வச்சு வர்றது மட்டுமல்ல, ஒரு கதை வடிவில் இருக்கலாம், ஒரு கதை வடிவில் இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு மறைமுக குறிப்பாக கூட இருக்கலாம், இப்படி பாட்டாக கூட இருக்கலாம். இப்படி வெவ்வேறு இடத்துல தீர்க்கதரிசனங்கள் வெவ்வேறு வடிவத்தை எடுக்கிறது. அப்போ வெவ்வேறு நிலங்களுக்கு அது சமம். ஒரு விவசாயத்தில் ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு வகையில் நம்ம சரி செய்கிறோம். அதே போல தான் வெவ்வேறு நிலங்களுக்கு வெவ்வேறு கருவிகள் பயன்படுத்துவது போல நாம் தீர்க்கதரிசனத்துக்கும் வெவ்வேறு காரியங்களை பயன்படுத்த வேண்டும். என்னத்தை பயன்படுத்தணும்? முதலாவது பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னா அதுதாங்க, தீர்க்க தரிசனத்தின் நியதிகள், தீர்க்க தரிசனத்தை படிப்பதற்கான சில கொள்கைகள். சரிங்களா? நம்ம ஜபத்தோடு படிப்போமா? தீர்க்க தரிசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? சில கொள்கைகளை படிச்சுக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, அருமையான பாடத்தை எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. இது எல்லோருக்கும் புரிய வரவும், எங்களுக்குள்ளாக பக்தி வைராக்கியம், அன்பு கொழுந்து விட்டு எரியவும் உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் இன்று முதலாவது பாடத்தை படிக்க போகிறோம். பாடம் 1, தீர்க்க தரிசனத்தின் நியதிகள் அல்லது தீர்க்க தரிசனத்தை படிப்பதற்கான கொள்கைகள். நாம் ஒரு 6 கொள்கைகளை படிக்க போகிறோம். எப்படி படிக்கணும்? இந்த 6 கொள்கைகளில் எது இதெல்லாம் யூதர்கள் கடைபிடிச்சாங்க, எது எதெல்லாம் யூதர்கள் கோட்டை விட்டாங்க. யூதர்கள் தீர்க்கதரிசனத்தை படித்தாங்களா? படித்தாங்க. ஆனால் சரியா படித்தாங்களா? இயேசுவை மேசியா என்று தீர்க்கதரிசனம் இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ளலை. பார்த்தீங்களா? அப்போ ஏற்றுக்கொள்ள, ஏன் ஏற்றுக்கொள்ள? அப்போ ஒரு ஃபார்முலா இருக்கணுங்க. எப்படி ஆராய்வது அப்படின்ற ஃபார்முலா வச்சு பார்க்கும் பொழுது இங்கே இந்த இடங்கள்லாம் அவங்க தவறு செஞ்சுருக்காங்க என்பது புரிய வருங்க. ஸோ அந்த தப்பை நம்ம திரும்பவும் செய்யக்கூடாது என்பதற்காக நாம் படித்து கொள்ள வேண்டும். ஆக நாம் படிக்க போவது 6 தீர்க்க தரிசன கொள்கைகளை நாம் படித்துக்கொள்ள போகிறோம். சரி, முதல் கொள்கை என்ன? வாங்க மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு வரணும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனத்தை குறித்து, அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து இயேசு கிறிஸ்து அவர் கடைசி பிரசங்கத்தில் சொல்றார். மத்தேயு 24 வசனம் 15 பாருங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்போ அவர் ஊழியத்தெல்லாம் முடிக்கும் பொழுது அடுத்து என்ன சம்பவம் நடைபெற போகுது அப்படின்றத ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மரிக்க போகிறேன், அதற்கப்புறம் பாழாக்கும் அருவருப்பு வரப்போகிறது, இதை வாசிங்க. இது எங்கே போய் வாசிங்க? தீர்க்கதரிசன புஸ்தகம் தானியேலில் போய் வாசிங்க. ஆக தானியேல் புத்தகத்தை வாசிங்க என்கிற சிபாரிசு ஆண்டவரே நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சரி, வாசிங்க என்று மட்டும் சொல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்போ இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றார். டேனியல் ப்ராஃபஸியை படிங்க அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். சரி, எப்படி புரிந்து கொள்வது? அதற்கு தான் 6 கொள்கைகள், 6 ஃபார்முலாவாக இருக்குது. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு தீர்க்கதரிசன விஷயம் புரிய வரும் பாருங்களேன். சரி, முதல் ஃபார்முலா என்ன? சரி, தானியேல் புஸ்தகத்துக்கு வருவோம். தானியேல் புத்தகத்துக்கு வந்துட்டிங்கன்னா, தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் தான் ராஜா. ராஜாவுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தை அவன் புரிஞ்சுக்க முடியல, ஏன்னா ஞாபகத்தில் இல்லை. இப்போ தானியேல் அந்த சொப்பனத்தை விளக்க வருகிறார். தானியேல் 2ஆம் அதிகாரம்
தானியேல் அந்த சொப்பனத்தை விளக்க வரும் பொழுது அவன் கையாண்ட அந்த நியதி என்ன, அவன் எடுத்து கைகொண்ட அந்த ஃபார்முலா என்ன, ராஜாவுக்கு சொப்பனத்தை விளக்கணும். இன்ஃபேக்ட் நமக்கெல்லாம் சொப்பனம் இருக்குங்க, விளக்கம் தெரியல. ஆனால் தானியேலுக்கு அப்படி இல்லை, இன்னும் ஒரு படி மோசம், ரொம்ப கஷ்டம். சொப்பனத்தையும் கண்டுபிடிக்கணும், சொப்பனத்துக்குரிய விளக்கத்தையும் கண்டுபிடிக்கணுங்க. அப்போ இந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் தானியேல் என்ன செய்தார், அதை தான் நம்ம செய்யணும். தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 17 பாருங்க. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடி இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். 19 பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். அப்ப தானியேல் அவன் நண்பர்களும் என்ன செய்தார்கள், அவங்க பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கத்தை கேட்கணும். அர்த்தம் என்ன, ராஜாவுக்கு சொப்பனம் விளங்கணும் அப்படின்னா அது முதலாவது ஆண்டவர் தான் அதை வெளிப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொப்பனத்திற்காக ஜெபித்தார்கள். உங்களுக்கு புரியுதா? அப்ப தானியேல் 2ஆம் அதிகாரம் அந்த விஷயம் முதல்ல எப்படி தானியேலுக்கு வந்து சேருது அப்படின்னா அவன் ஜெபித்தான், அதற்கு பிறகு அந்த விஷயம் அவனுக்கு கிடைக்க வருது. இங்கே நிறுத்துவோங்க. இதை படிக்கும் பொழுது என் மனசுல ஆவியானவர் வைத்த ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட திருப்பி விடுறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நீங்க சொல்லுங்க என்னன்ட்டு. ஒரு அதிகாரத்தை நீங்க முதல்ல வாசிக்கிறீங்களா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், சுவிசேஷம், கதைகள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் படிக்கிறீங்க நீங்க. ஆனால் உங்களுடைய தனி தியானத்திற்கு என்று தீர்க்க தரிசனத்தை படிப்பது உண்டா? படிக்கிறீங்களா? என்னைக்காவது எசேக்கியேல் புஸ்தகம் படிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது மல்கியா புஸ்தகம் படிக்கிறீங்களா? என்னைக்காவது வெளிப்படுத்தல் படிக்கிறீங்களா? தானியேல் உங்கள் சொந்த தியானத்திற்கென்று தானியேல் படிக்கிறீங்களா? சரி, நம்ம படிக்கிறோமா? சரி, இப்போ அப்படியே படிக்க வரும்போது புத்தகமாக போகிறோமா? சரிங்களா? யூடியூப் வழியாக போகிறோமா? அல்லது ஆண்டவரே எனக்கு தாங்க, எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு தானியேல் போல ஜெபம் பண்ணுறோமா? ஃபார்முலா 1 என் வாழ்க்கையில் இருக்குதா? நீதி 1 என் வாழ்க்கையில் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. தானியேல் தேவன்கிட்ட போய் இரக்கம் கேட்டான். தானியேலின் நண்பர்கள் இரக்கம் கேட்டார்கள். மறைபொருள் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. சரி, இப்ப தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவாங்க. தானியேல் 8:27. இப்படி ஜெபம் பண்ணி கற்றுக்கொள்ளக்கூடிய தானியேலின் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. 8:27. தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன், ஒருவரும் அதை அறியவில்லை. என்னவா? தானியேலுக்கு ஒரு தரிசனம் புரியலையா, அதனால அவனுக்கு நோயே வந்துச்சான். அவனுக்கு அந்த விஷயம் புரியல. அவனுக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே புரியல. யாருக்குமே புரியலன்னா எப்படி? இவனுக்கே புரியலையே. அப்ப இந்த விஷயத்தை அவன் எப்படி கத்துக்கிட்டான்? அதுதான் தானியேல் 9ஆம் அதிகாரங்க. தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா வசனம் 18. என் தேவனே உம்முடைய செவிகளில் சாய்க்க கேட்டறலும். நல்லா கவனிங்க. இப்ப இந்த தரிசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறான், அதுதான் விஷயம். என் தேவனே உம்முடைய செவிகள் சாய்த்து கேட்டறலும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தறலும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். இதை சொன்ன பிற்பாடு தான் தானியேலுக்கு காபிரியேல் தூதன் புறப்பட்டு வரார். அப்ப காபிரியேல் தூதன் புறப்பட்டு தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள தீர்க்கதரிசனத்தை சொல்லணும்னு சொன்னா தானியேல் செய்தது என்ன? 9ஆம் அதிகாரம் வெறும் ஜெபம் மட்டும் இல்லைங்க, அது பாவ அறிக்கை உள்ள ஜெபம். அப்ப முதல் நியதி ஜெபம் பண்ணு. 2வது விஷயம் முதல் விஷயம் ஜெபம் பண்ணு, அதுவும் உபவாசத்துடன் ஜெபம் பண்ணு. சரி, இப்போ தானியேல் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாங்க. தானியேல் 10 வசனம் 12 பாருங்களேன். இப்போ இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. அது எப்படி புரியுது தானியேலுக்கு? 12. அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின
முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். இப்ப என்னமோ ஒண்ணு தானியேல் செய்தாரா, அதனால ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்டு காபிரியேலை அனுப்பி வச்சாராம். முதல்ல ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி படித்தோம், ஜெபத்தோடு கூட உபவாசம் பண்ணார் என்று படித்தோம். இப்போ உபவாசத்தோடு கூட இன்னொரு சேர்த்துக் கொள்கிறார். அது என்னது அப்படின்னா, பைபிள் சொல்லுது, அவன் தன்னை சிறுமைப்படுத்தினான். உன் மனதை செலுத்துவதற்கும் உன்னை சிறுமைப்படுத்துவதற்கும் நீ ஒப்பு கொடுத்த, ஆகையினால நான் புறப்பட்டு வந்தேன். ஆக ஜெபம் பண்ணு, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு, உன்னை தாழ்த்து. முதல் விஷயம், ஜெபம் பண்ணினா தீர்க்கசனம் புரியும். உபவாசம் இருந்து உன்னை தாழ்த்தின்னு சொன்னா உனக்கு தீர்க்கசனம் புரியும். முதல் கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? தானியேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? ஜெபித்தார், புரிந்து கொண்டார். தாழ்மைப்படுத்தினார், புரிந்து கொண்டார். பாவம் மன்னிப்பு கேட்டார், புரிந்து கொண்டார். அப்ப இதெல்லாம் நாமும் செய்யும் போது நமக்கும் அந்த புஸ்தகம் புரியும், எந்த புத்தகமும் புரியும். அப்ப நீங்க யோசிங்க, நீங்க இந்த ரூட் எடுக்கிறீங்களா? ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறீங்களா? ஜெபத்தால தான் முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு தடை வரும் பொழுது, ஒரு பகுதி கருகலாக இருக்கும் பொழுது, ஆண்டவரே நானோ என் குடும்பமோ என் சபையோ ஏதாவது பாவம் செஞ்சிருக்கிறோமா? பாவ அறிக்கை செய்றீங்களா? உங்களை சிறுமைப்படுத்தி தாழ்த்துறீங்களா? அதுதாங்க ரூல் நம்பர் 1, பிரின்சிபல் நம்பர் 1. முதல் நியதி என்ன? உன்னை தாழ்த்து. நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு, தீர்க்க தரிசனம் உனக்கு புரியும். ஏன்னா உன்னுடைய பலத்துல இந்த புத்தகத்தை, தீர்க்க தரிசனங்களை ஆராய முடியாது. சரி, எத்தனை விஷயம் படிப்போம்னு சொன்னேன். தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வதற்கு 6 அடிப்படை கொள்கைகள். முதல் கொள்கை என்ன பார்த்தாச்சு. 2வது கொள்கைக்கு வரலாங்க. 2வது கொள்கை என்ன? அந்த நோக்கத்தை கொஞ்சம் பாருங்க. அந்த புஸ்தகங்கள் எதை பற்றி எழுதப்பட்டிருக்கு, அந்த நோக்கத்தோடு போடுங்க. லூக்கா 24க்கு வந்துருங்க. 26, 27. கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, கவனிங்க, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும், என்னவா, மோசே முதலிய எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லி இருக்கிறவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். வசனம் 27 வாசிச்சிங்களா? ஏற்கனவே வாசிச்சிருக்கிறீங்களா? இப்ப வேதத்தில் உள்ள எல்லா பகுதிகளும் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும்னு சொன்னா, இந்த வசனத்துக்குள்ளேயே ஆன்சர் இருக்குங்க. பைபிளில் உள்ள ஒவ்வொரு புக்ஸும் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா, தம்மை குறித்து பேசுகிறது என்று இயேசுவே நமக்கு சாட்சி கொடுக்குறாங்க. அப்ப ரூத் புஸ்தகம் எதை பத்தி பேசுது? மல்கியா புஸ்தகம் எதை பத்தி பேசுது? புரியுதுங்களா? உபதியா புஸ்தகம் எதை பத்தி பேசுது? ஆதியாகமம் எதை பத்தி பேசுது? எல்லாம் இயேசுவை குறித்து தான் பேசுகிறது. அப்ப ஒவ்வொரு புத்தகத்தினுடைய நோக்கம், மைய புள்ளி இயேசு கிறிஸ்து. இது 24, 27 இல்லையா? 24, 44 வாங்க. இதே கருத்து வர்றதை பார்க்கலாம். இதே கருத்து மீண்டும் சொல்லப்படுறதை பார்க்கலாம். 44, அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்தினாலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்ப பாருங்க, மோசேயின் நியாய பிரமாணத்துல, சட்டத்துல, தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள்ல, சங்கீதங்கள்ல யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கான்? என்னை குறித்து. சட்டத்தை எடுத்தாலும் சட்டம் இயேசுவை காட்டுது. தீர்க்கதரிசன புஸ்தகங்கள், ஆகமங்கள் இயேசுவை காட்டுது. சங்கீத பாடல்கள் இயேசுவை காட்டுது. அப்ப பழைய ஏற்பாடு ஒவ்வொரு புஸ்தகமும், புதிய ஏற்பாடு ஒவ்வொரு புஸ்தகமும் இயேசுவையே மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இயேசுவையே மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது. இங்க ஒரு சின்ன ஒரு முதல் ஹோம்ஒர்க்கும் கொடுக்குறாங்க, ஒரு வீட்டு பாடம். எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசுவை பத்தி தான் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர்ல ஒரு வசனம் இருக்குதுங்க. முதல் 3 அதிகாரம் வேணா பார்த்துக்கோங்க. அப்போஸ்தலர்ல மீண்டும் இதே மாதிரி வலியுறுத்துகிற வசனங்கள். அப்ப தீர்க்கதரிசிகள் எல்லாம் இயேசுவை பற்றியே பேசுறாங்க. நீங்க அப்போஸ்தலர்ல காட்டுங்க, அப்போஸ்தலர் வெளியில கூட காட்டுங்க, எப்படியாவது காட்டுங்க. அப்ப இந்த வாக்கியத்துக்கு உறுதி சேருங்க, அப்படிங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குங்க. பைபிள்ல உள்ள ஒவ்வொரு சட்டமும், பைபிள்ல உள்ள ஒவ்வொரு பாடலும், பைபிள்ல உள்ள ஒவ்வொரு தீர்க்கதரிசன ஆகமங்களும்
யாரை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது? இயேசுவை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப தீர்க்க தரிசன ஆகமங்களை நீங்க படிக்கும் பொழுது எதிர்காலத்தை மட்டும் இல்லைங்க, அல்லது மிருகம், கொம்பு, இப்படிப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க, அதெல்லாம் படிக்க வேண்டியதுதான். என் ரிசல்ட் என்ன அப்படின்னா, இயேசுவை நாம் பார்க்க வேண்டும், இயேசுவினுடைய ஊழியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இயேசுவினுடைய ஊழியம், இயேசுவினுடைய குணத்தை நம்ம படிப்பது தான் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய பிரதான நோக்கமாகும். ஆக எப்படி நம்ம தீர்க்கதரிசனம் படிக்க வேண்டும்? இயேசுவை கண்டுகொள்வதற்காக படிக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு நீதி படிச்சிட்டோம், என்னது? என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா, பைபிள் சொல்லுது, ஜெபத்துடன், உபவாசத்துடன், தாழ்மையுடன் வாசிக்க வேண்டும். இப்போ யாரெல்லாம் ஜெபத்துடன், உபவாசத்துடன், தாழ்மையுடன் வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தீர்க்கதரிசன பகுதி புரியும். இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியும். சரி, இயேசுவை ஒரு மனுஷன் பார்க்குறான். அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா? அங்கே தான் நம்ம 3வது ஃபார்முலாக்குள்ளே போகிறாங்க. 3வது நியதி என்ன? அவங்க இயேசுவை ஒரு மனுஷன் பார்த்தால் என்ன நடக்கும் தெரியுங்களா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3:15 பாருங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குதான்? ரட்சிப்புக்கு ஏதுவாக இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குதான். இதுதான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அப்ப இந்த வேத பகுதிகளில் தானே தீர்க்கதரிசனமும் இருக்கிறது. அப்ப தீர்க்கதரிசன நோக்கம் என்ன? தீர்க்கதரிசன நோக்கம் வேற ஒன்றும் இல்லைங்க. முதல்ல அந்த கொம்பு, மிருகம் அது மட்டும் அல்ல, அதை கடந்து பாருங்க, இயேசு தெரிவாரு. இயேசு கிட்ட போய் பாருங்க, நீங்க ரட்சிப்பு அடைய வேண்டும் என்கிற அவசியத்தை தீர்க்க தரிசனம் உணர்த்தும். சரிங்களா? இதைத்தான் பேதுரு சொல்றாருங்க. தீர்க்க தரிசனத்தை உண்மையிலே படிக்கிறவன் என்ன ஆவான்னு பாருங்க. ரொம்ப அழகான வசனம், ரொம்ப கருத்தான வசனங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 19 பாருங்க. வசனம் 19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. என்ன வசனம் உண்டு? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி. என்னவா? பொழுது விடிந்து விடிவெள்ளி. விடிவெள்ளி எங்க உதிக்கும்? பொழுது எங்க விடியுது? வானத்துல வெளியில விடியுது. அப்ப இருள் சூழ்ந்த அந்த நேரம், சூழல் மாறி அப்படியே விடிவெள்ளி மூலமா மாறுதுங்க. அப்ப என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். எந்த வசனத்தை? அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் உண்டு. அப்ப தீர்க்கதரிசன வசனம் என்னவா? எப்படி இருள் சூழ்ந்த ஒரு சூழல்ல விடிவெள்ளி வருதோ அதே போல விடிவெள்ளி எங்க வரணும்? அதுதான் பாயிண்ட். விடிவெள்ளி எங்க வரணும்? விடிவெள்ளி வானத்துல உதிக்கிறது போல இங்க தீர்க்கதரிசனத்தை படிச்சீங்கன்னா விடிவெள்ளி எங்க உதிக்குமா? உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அப்ப இருதயத்துல உதிக்கக்கூடிய அந்த விடிவெள்ளி யாரு? டே ஸ்டார் யாரு? வேற யாரும் கிடையாது, அது இயேசு கிறிஸ்து தான். விடிவெள்ளி யாரை குறிக்குது? இயேசுவை தான் குறிக்குதுன்னு ஒரு வசனம் காட்டுங்க பார்க்கலாம். விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு விடிவெள்ளியின் மகன் ஒரு வசனம் இருக்குதுங்க, அது வேறங்க. விடிவெள்ளி யாரு? கண்டுபிடிச்சு, இந்த மாதிரி புஸ்தகமும் சொல்ல மாட்டேன், அதிகாரமும் சொல்ல மாட்டேன், கண்டுபிடிங்க. ஹோம்ஒர்க் நம்பர் 2, விடிவெள்ளி யாரு? கண்டுபிடிங்க. சரி, அப்படின்னா தீர்க்க தரிசனத்தை, அதிக உறுதியான தீர்க்க தரிசனத்தை கவனிப்பது நலமா இருக்கும். கவனிச்சின்னா மனசுக்குள்ள இயேசு வருவார். இயேசு வந்தாருன்னா என்ன ஆகும்? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்து உள்ள வந்துட்டார்னா, இயேசுவானவர் எங்க அறையப்பட்டாரோ அங்க நானும் என்னுடைய விருப்பமும் என்னுடைய ஆசாபாசங்களும் எல்லாம் சாகும். அப்ப தீர்க்க தரிசன நோக்கம் என்ன? நோக்கம் நான் உள்ள மாறுறது, உள்ளான மாற்றத்தை கொண்டு வர்றது தான்
தீர்க்கதரிசன நோக்கம். அப்போ தானியேல் 2 அடித்து கிளப்பிடுறீங்களே, தானியேல் 7 அந்தி கிறிஸ்து செம்மையாக இருக்குது, வெளிப்படுத்தல் 12 மெய்யான திருச்சபை சூப்பராக சொல்கிறீங்களே, முத்துது சொல்லவே வேண்டாமே, சரி 1000 வருட அரசாட்சி இதெல்லாம் பட்டைய கிளப்புறீங்களே. ஆனால் நீங்கள் இயேசுவை பார்த்திருக்கிறீர்களா? அது 2வது கருத்து. நீங்கள் இயேசுவை பார்த்தது உண்டானால் இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் உங்களுடைய சுயத்தை வெறுக்க வைப்பதற்கு எவ்விதம் உதவி செய்கிறது? ஆக 3 விஷயம் பார்த்துட்டோங்க. நீங்கள் தீர்க்கதரிசனத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா? ஜபத்தோடு உபவாசத்தோடு தாழ்மைப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு தீர்க்கதரிசனம் புரியும். 2வது, தீர்க்கதரிசனம் புரியணுமா? இயேசுவை கண்டுபிடிச்சிங்கன்னா, அந்த தீர்க்கதரிசன பகுதிகளில் இயேசுவை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தீர்க்கதரிசனம் புரியும். 3வது, மாற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட, ரட்சிப்படைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. இதில் என்ன ஹிஸ்ட்ரி கிடைக்கும், இதில் என்ன விசேஷமாக நம்ம பிரசங்கம் பண்ணிடலாம் அப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இயேசு தெரிய மாட்டார், வேற ஏதாவது தெரிஞ்சிடும். அதுதான் விஷயம். அப்போ இயேசுவை கண்டுபிடித்து நான் மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு படிக்கும் பொழுது எனக்கு தீர்க்கதரிசனம் புரியுங்க. ஆக 6 விஷயம் படிப்போம்னு சொன்னேன், 3 விஷயம் படிச்சாச்சுங்க. இப்போ படிக்க போவது 4வது விஷயம். இப்போ பாருங்க, நம்ம ஜபத்தோடு தாழ்மையோடு படிக்கணும்னு படிச்சுக்கிட்டோம், இயேசுவை கண்டுகொள்ளணும் என்ற நோக்கத்தோடு படிச்சுக்கிட்டோம், மனசு மாறணும் ரட்சிப்படையணும் என்ற நோக்கத்தோடு கூட படிச்சுக்கிட்டோம். இப்போ 4வது இன்னொரு விஷயத்துக்கு வருவோங்க. இப்போ சில முறைகளை நம் கையாள வேண்டியது இருக்கிறது. இந்த முறைகள் என்ன? ஒரு உதாரணம், தானியேல் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, தானியேல் 12 இங்கே ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்துக்கான அர்த்தம் என்ன நீங்கள் சொல்லுங்கள். 12:4 நம்ம படிச்சிருக்கிறோம். தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து. எதை? இந்த புஸ்தகத்தை. எவ்வளவு காலத்துக்கு? முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம். இப்போ இது முதல்ல நான் பார்க்கும் பொழுது என்ன கேட்டேன், இல்லை புத்தகங்களை என்ன வாசிச்சேன்னா, 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அறிவு பெருகிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்குது. எனவே சயின்டிஃபிக் டிஸ்கவரிலாம் பாருங்க, எப்போ ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சான், எப்போ பஸ்ஸை கண்டுபிடிச்சான், எப்போ ட்ரெயினை கண்டுபிடிச்சான், பெரிய லிஸ்டே வந்துச்சு. எனக்கு அது மனசில் ஏற்றுக்கிற மாதிரி தெரியலங்க. அந்த அறிவையா இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. சரி, அகைன் இங்கே என்ன தப்பு இருக்குது? ஒரு வசனத்தை படித்தேன், இன்னொரு வசனத்தை ஒப்பிட்டு பாராமல் நானே ஒரு முடிவு வந்துட்டேன். அதெல்லாம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றி பேசுகிறது. அப்போ ஆண்டவர் எந்த அறிவை பற்றி பேசுகிறார்? ஏதோ ஒரு புஸ்தகம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் புதைப்பொருளாக முத்திரிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அந்த காலம் வந்தபோது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கும் இங்குமாக ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. இது எந்த புஸ்தகம்? இது எந்த புஸ்தகம் அப்படின்னா, இது பாருங்க, இது முத்திரை போடப்பட்ட புஸ்தகம்னு சொல்லுது. இந்த முத்திரை போடப்பட்ட புஸ்தகத்துக்கு ஆப்போசிட் ஏதாவது இருக்குதா? இன்னொரு வசனம் பாருங்க, வெளிப்படுத்தல் 22ங்க. ஒரு புஸ்தகத்தை முத்திரை போடுன்றாரு, முடிவு காலம் மட்டும் முத்திரை போடு, அப்புறம் முடிவு காலத்துக்கு அப்புறம் முத்திரை கிடையாது. வெளிப்படுத்தல் 22 வசனம் 10 பாருங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. ஒரு புஸ்தகத்தை முத்திரை போடுன்றாரு, இன்னொரு புஸ்தகத்தை முத்திரை போடாதேன்றாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? முடிவு காலம் வரும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷங்களை, தானியேல் விசேஷங்களை அதை எடுத்து மக்கள் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். அப்ப முடிவு காலம் எப்போது? அதை கண்டுபிடிச்சுக்கணும், படிக்கலாம் அதெல்லாம். அப்ப முடிவு காலம் வரும் பொழுது தானியேல் வெளிப்படுத்தல உள்ள விஷயம் வருது. அப்ப வெளிப்படுத்தல்னா என்ன? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வெளிப்படுத்தல்னா என்ன? தானியேல்ல உள்ள விஷயத்தை முத்திரை போட்டதை முத்திரையை உடைச்சு விடுறது தான் வெளிப்படுத்தல். சரி, அப்ப என்ன சொல்ல வரோம்? அறிவு பெருகி போகும்னு சொன்னா அது ஏதோ விஞ்ஞான அறிவு பெருகி போகும் அல்ல, அது தானியேல் புத்தகத்தை பற்றின, வெளிப்படுத்தின புஸ்தகத்தை பற்றின அறிவு பெருகி போகும். சரிங்க, நம்ம ஒரு வசனம் வாசிச்சோம், இந்த முடிவுக்கு வந்தோங்க.
வெளிப்படுத்தல் 22:10 ஒரு வசனத்தை வாசிச்சோம், இந்த முடிவுக்கு வந்தோம். சரி, இப்போ இன்னொரு வசனத்துக்கு போகலாங்க. தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 12:4 ஜோடி வசனம் அதுதான். தானியேல் 8:17 பாருங்களேன். அதே விஷயம், முடிவு காலம். அந்த புஸ்தகம் என்ன, அதே விஷயம் அங்கே வரும் பாருங்க. 8:17 பொழுது அவன், நான் நின்ற இடத்துக்கு வந்தான். அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது. அப்படின்னா இந்த தரிசனம் முடிவு காலத்திற்கு சம்பந்தமானது. தானியேல் 8ஆம் அதிகாரத்துல தரிசனம் இருக்கிறதாம், அது முடிவு காலத்திற்கு சம்பந்தமான விஷயமா. ரொம்ப தெளிவா வருதா? அங்கேயும் தரிசனம், இங்கேயும் தரிசனம். அங்கேயும் இங்க என்ன அர்த்தம்? 12லயும் தரிசனம், இங்கேயும் தரிசனம். அங்கேயும் முடிவு காலம், இங்கேயும் முடிவு காலம். இப்ப இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது. அப்படின்னா முடிவு காலத்திற்கு சம்பந்தமானது. தானியேல் 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற தரிசனம் என்ன? இங்க வசனம் வருது, ராப்பகல் தரிசனம். அந்த வசனம் எங்க இருக்கு? போடுங்க. 8ஆம் அதிகாரத்திலே இருக்குது. இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்ததுன்னு இருக்குல்ல, அந்த தரிசனம் என்ன? தரிசனத்துக்கு ஒரு பேர் இருக்கணும்ல. அந்த தரிசனத்துக்கு பேர் ராப்பகல் தரிசனம். 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே எங்கேயோ இருக்குதுங்க டைட்டில், ராப்பகல் தரிசனம். சரி, இந்த மாதிரி தானியேல் 2க்கு இல்லைங்க டைட்டில், 7க்கு இல்லைங்க. ஆனா 8ஆம் அதிகாரத்துக்கு தலைப்பு வைக்கிறார் ஆண்டவர், ராப்பகல் தரிசனம். இப்ப கேள்வி, எந்த தரிசனம் முடிவு காலம் மட்டும் முத்திரை போட வைக்கப்பட்டிருக்கும்? அப்ப புஸ்தகம் முத்திரை போடப்படுது, முடிவு காலம் மட்டும் முத்திரப்படப்படுது. இங்க தரிசனம் முடிவு காலம் மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிற புஸ்தகம் என்பது என்ன? அது தானியேல் புஸ்தகம் அல்ல, அது வெளிப்படுத்தல் புஸ்தகம் அல்ல. குறிப்பா பிரிசைஸா சொல்லணும்னு சொன்னா அது தானியேல் 8ஆம் அதிகாரத்துல ராப்பகல் சம்பந்தமான தீர்க்கதரிசனம். முடிவு காலம் வர வரைக்கும் அதை யாரும் சரியா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அதுக்குரிய நேரம் முடிவு காலம் வரும் பொழுது இப்ப ராப்பகல் தரிசனத்தை மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். உங்களுக்கு புரியுதா? அப்ப இங்க ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். அறிவு பெருகி போம்னா என்னங்க? பேனா கண்டுபிடிக்கிறதா, ட்ரெயினை கண்டுபிடிக்கிறதா, ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதா? இந்த அறிவா? அந்த ஒருவேளை கண்டுபிடிச்சிருக்கலாங்க. அது பிரதானமான காரியம் கிடையாதுங்க. சரிங்களா? பிரைமரி முக்கியமான காரியம் என்ன? தானியேல் வெளிப்படுத்தின தீர்க்கதரிசன அறிவு பெருகி போம். குறிப்பா என்ன? தானியேல் 8ஆம் அதிகாரத்துல உள்ள 2300 ராப்பகல் தரிசனம், அந்த அறிவு பெருகி போம். இப்ப விஞ்ஞான அறிவு பெருகி போம்னு சொல்றாங்கல்ல, அது அவ்வளவு சரியானது இல்லைங்க. சரியானதுதான், அவ்வளவு சரியானது இல்லை. அப்ப இங்க என்ன கொள்கையை பின்பற்றாம போறாங்க? ஒரு விஷயத்த அந்த புத்தகத்துக்குள்ள தேடாம. உங்களுக்கு புரியுதா? புத்தகம்னா என்ன சொல்ல வரோம்? முதல்ல எந்த தரிசனம் எந்த புஸ்தகத்துல இருக்குதோ, இப்ப தானியேல் 12:4ன்னா 8:17 போய் விளக்கம் கொடுத்தோம் பார்த்தீங்களா? அப்ப அந்த புஸ்தகத்துக்குள்ளே தேடுங்க. குறைஞ்சபட்சம் பைபிள் என்கிற புஸ்தகத்துக்குள்ள தேடுங்க. அப்ப அந்த புஸ்தகத்துக்குள்ள தேடுங்க. அந்த தீர்க்கதரிசனம் மாதிரியே வேற எங்க இருக்குது? அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்குள்ள தேடுங்க, பைபிளுக்குள்ள தேடுங்க. அப்ப புத்தகங்களுக்குள்ள நீங்க தேடி கண்டுபிடிங்க. 4வது விஷயம் உங்களுக்கு புரியுதா? புத்தகத்துக்குள்ள தேடாம ஒரு வசனம் படிச்சுட்டு அறிவு பெருகி போம் அப்படின்னா அறிவு பெருகி போம், அறிவு நினைச்சிடக்கூடாது. இப்ப நம்ம எப்படி தப்பு செய்யறோமோ அதே மாதிரிதான் வெட்டுக்கிளி அவன் ஹெலிகாப்டர்ன்றான், அங்க எண்ணெய் அப்படின்னு சொன்னா பெட்ரோல் பங்கு அப்படின்றான். உங்களுக்கு புரியுதா? அப்படி எடுத்துக்கிறாங்க. ஆக எல்லாருமே தப்பு தாங்க. என்ன தப்பு நடக்குது? அந்த விஷயத்தை புத்தகத்துக்குள்ள தேடு. அதே மாதிரி உள்ள அந்த ஜாதியான புஸ்தகம் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்குள்ள தேடு. அதற்கப்புறம் பைபிளுக்குள்ள தேடு. உனக்கு விஷயம் புரிய வரும். ஆக 4 விஷயம் படிச்சாச்சு. முதல் கொள்கை என்ன? ஃபார்முலா படிச்சோம். எப்படி படிக்கணும்? ஜெபத்துடன், உபவாசத்துடன், தாழ்மையுடன் படிக்க வேண்டும். சரி, 2வது விஷயம் எப்ப புரியும் நமக்கு? கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறார் கிறிஸ்து? மிருகம் இங்க இருக்குது, கொம்பு இங்க இருக்குது, ராப்பகல் இங்க இருக்கிறது, அந்த கிறிஸ்து இங்க இருக்கிறான். கிறிஸ்து எங்க இருக்கிறார்? கிறிஸ்துவை தேடி படிக்கும் பொழுது மற்ற விஷயம் எல்லாம் புரிஞ்சிருங்க. சரி, அடுத்தது மாற வேண்டும். இந்த சரித்திரத்தை படிச்சு நீங்க என்னப்பா ஆக போகுது? இப்ப அதுக்கும் குணத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குல்ல.
எங்கே மாறணும் அப்படின்ற நோக்கத்தோடு பாரத்தோடு படிச்சிங்கன்னா புரிய வரும். அடுத்தது எப்படி படிப்பது? அந்த புஸ்தகத்துக்குள்ள அதுக்கு சம்பந்தமான புஸ்தகத்தில் விசேஷமாக பைபிளுக்குள்ள மட்டும் திருடுங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிய வரும். ஸோ நம்ம எத்தனை ஃபார்முலா படிச்சிட்டோம்? 4. 5வது ஃபார்முலாக்கு வரலாங்க. 5வது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாருங்கள். இதை எப்படி படிக்கணும்னு பாருங்கள். தானியேல் 7 என்ன பாருங்க, ரா தரிசனத்திலே 7:2ங்க. ரா தரிசனத்தில் எனக்கு உண்டான தரிசனம் என்னவென்றால், வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்து, அப்பொழுது வெவ்வேறு ரூபுல 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்தில் எழும்பின. அப்போ 4 மிருகம் எழும்புது. முதல் மிருகம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சிங்கத்தை போல் இருந்தது. 2வது மிருகம் கரடியை போல் இருந்தது. 3வது மிருகம் சிவிங்கியை போல் இருந்தது. 4வது மிருகம் இரும்பு பற்கள் உள்ள பெயர் வைக்கப்படாத கெடியும் பயங்கரமான மிருகமாய் இருந்தது. அது காலால் மீதியானதை போட்டு மிதித்து பட்சித்து போட்டது. இப்படி 4 பெரிய மிருகங்கள் இங்கே வர்றதை நான் பார்க்க முடியுதுங்க. சரி, இப்போ இந்த மிருகங்கள்லாம் இப்படி சொல்லப்பட்டிருக்க, ஏன் ஆண்டவர் மிருகம்னு சொல்லி சொல்றாரு? இங்கே 4, அதே மாதிரி தானியேல் 2ல் 4 உலோகம், தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு. சரிங்களா? அங்கே உலோகமாக காமிச்சாரு, இங்கே மிருகமாக காட்டுகிறார். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சரிங்களா? பைபிளில் ஒரு வசனம் இருக்குதுங்க, இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு. அஸ்ரியா ராஜா சிங்கங்கள் அதை துரத்தின. அஸ்ரியா ராஜா அந்த எலும்பை முடித்து போட்டான். இந்த வசனம் எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? வாங்க வாசிக்கலாம். ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா இந்த மிருகன்றது என்ன? சரிங்களா? மிருகன்றது என்ன? அது வெறும் ராஜ்யம் மட்டும் அல்லங்க, மிருகத்துக்கு இன்னொரு நோக்கம் இருக்கிறத பார்க்கலாங்க. ஏன் மிருகன் ஆண்டவர் சொல்றாரு? ஒரு நோக்கம் இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ எரேமியா 50ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எரேமியா 50க்கு வாங்க. எரேமியா 50க்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு அழகான வசனங்க. எரேமியா 50 வசனம் 17. இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு. யார் ஆடு? தேவனுடைய மக்கள். சிங்கங்கள் அதை துரத்தின. சிங்கம்னா என்ன? முதலில் அஸ்ரியா ராஜா அதை பட்சித்தான், கடைசியில் பாபிலோன் ராஜாவாகி இந்த நேபுகாத்நேசார் அதன் எலும்புகளை முறித்தான். அப்போ மிருகம்னா என்ன? ஏதோ ராஜ்யம் மட்டும் இல்லைங்க. இன்னும் ப்ரிசைஸாக பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஜனங்களை அழிக்க வருகின்ற ராஜ்யங்கள். அப்போ தானியேல் 2 என்னென்ன ராஜ்யம்லாம் வருது. தானியேல் 7 எந்தெந்த ராஜ்யத்தின் வழியாக தேவனுடைய மக்களுக்கு பிரச்சனை வருது. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் ஏன் சிங்கம்னு சொல்றாரு? ஆண்டவர் ஏன் கரடின்னு சொல்றாரு? ஆண்டவர் ஏன் கெடியும் பயங்கரமான இரும்பு பல் உள்ள மிருகம்னு சொல்றாரு? அப்போ பின்னணியில் பார்க்கும் பொழுது சிங்கம், கரடி, சிவிங்கி இதெல்லாம் பட்சிக்கிற மிருகங்க. எதை பட்சிக்க வரப்போகுது? சபையை பட்சிக்க வரப்போகுதுயா. அதுதாங்க பின்னணி சொல்லி தருகின்ற பாடம். நான் சொல்றது உங்களுக்கு வந்து சேருதா? ஜெபத்துடன் வாசிக்கணும், கிறிஸ்துவை கண்டுபிடிக்க வாசிக்கணும், ரட்சிப்படைய வாசிக்கணும். ஏதோ ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து படிச்சிடக்கூடாது, அந்த புஸ்தகத்துக்குள்ள போய் வாசிக்கணும், புஸ்தகத்தை ஒப்பிட்டு பார்த்து வாசிக்கணும்னு சொல்ல வரோம். இப்போ அந்த பின்னணியை கொஞ்சம் பாரு. ஒரு விஷயம் மட்டும் எடுக்காத, அதை சுற்றி உள்ள மற்ற விஷயத்தெல்லாம் பாரு. சிங்கம், கரடி, சிவிங்கி இதெல்லாம் பாருங்க. ஏதோ மிருகம் மட்டுமல்ல, எல்லாம் இன்னொரு மிருகத்தை ஆட்ட அழிச்சு திங்கிற மிருகங்கள். அதுதான் விஷயம், அதுதான் பின்னணி. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இந்த புரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறேங்க. தானியேல் 8க்கு வாங்க. இங்கே பின்னணி என்ன? ஒரு விஷயம் மட்டுமல்ல, எல்லா விஷயத்தையும் ஒப்பிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா வேற ஒரு படம் தெரியுதுங்க. அதுதான் மேட்டர். சிங்கம்னு எடுத்தீங்கன்னா தனி விஷயங்க, கரடின்னு எடுத்த தனி விஷயங்க. ஆனால் சிங்கம் அதோடு கூட சிவிங்கி, அதோடு கூட கரடி, அதோடு கூட கெடியும் பயங்கரமான மிருகம். அப்போ இதெல்லாம் பட்சிக்கிற மிருகங்கள். அப்போ தேவனுடைய ஜனத்துக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ண போகிறா? சிங்கம் வரும், கரடி வரும், சிவிங்கி வரும், கெடியும் பயங்கரமான மிருகம் வரும், சின்ன கொம்பு வரும், 10 கொம்பு வரும். உங்களுக்கு புரியுதா? இப்போ அந்த மாதிரி தானியேல் 8ல் ஆண்டவர் என்ன காட்டுறாருன்னு பாருங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க. அது என்ன அர்த்தம்? சிங்கம், கரடி, சிவிங்கி கனெக்ட் பண்ணீங்க. அப்போ ஆட்டுக்கு பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆட்டுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய
மிருகங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ அந்த மாதிரி தானியேல் 8:3, நான் என் கண்களை எடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. எதை பார்த்தார்? ஆட்டுக்கடாவை பார்த்தார். சரிங்க, அப்புறம் தொடர்ந்து 5க்கு வாங்க. நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கேன், இதோ மேற்கே இருந்து ஒரு ஆட்டுக்கடாவா? இல்லை, வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல். முதல்ல ஆட்டுக்கடாவை தானியேல் பார்க்கிறார், இரண்டாவது வெள்ளாட்டுக்கடாவை பார்க்கிறார். சரி, இப்ப 3வது ஒரு விஷயம் பார்க்கிறார். வசனம் 9, அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு, ஆட்டுக்கடா ஒண்ணுங்க, 2வது வெள்ளாட்டுக்கடாங்க, 3வது கொம்புங்க. இப்ப இதை 3 தனித்தனியா வைக்காதீங்க, எல்லாம் ஒன்று சேருங்க. எப்படி? சிங்க பக்கத்தில் கரடி, கரடி பக்கத்தில் சிவிங்கி, சிவிங்கி பக்கத்தில் இன்னொரு மிருகம். ஒன்றா வச்சா ஓ ஆட்டுக்கு அழிக்க வர்ற காட்டு மிருகம் அப்படின்னு புரிஞ்சிட்டோம் பார்த்தீங்களா? அதை மாதிரி தனித்தனியாக படிக்காதீங்க. ஆண்டவர் ஆட்டுக்கடா பக்கத்தில் வெள்ளாட்டுக்கடா வைப்பா, பக்கத்தில் ஒரு கொம்பை வைப்பா. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா இதே மாதிரி விஷயம் எங்கே இருக்கிறது? சரிங்களா? ஆடு மிருகம் இங்கே வந்து எரேமியாவில் வந்து கண்டுபிடிச்சிட்டோங்க. அதை மாதிரி இதுக்குரிய விஷயம் எங்கே இருக்கிறது அப்படின்னா, ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா கொம்பு எங்கே இருக்குன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் அதெல்லாம் பயன்படுத்தப்படுது. ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா பலிபீடத்தினுடைய கொம்புகள். அப்போ என்ன சொல்ல வராரு இங்கே? என்னென்ன மிருகங்கள் வருது என்பது அல்ல, என்னென்ன மிருகங்கள் வழியாக தேவனுடைய ஜனங்களுக்கு பாதிப்பு என்பது அல்ல, இங்க பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி சொல்லுகிறார். சரிங்க, பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி சொல்லுகிறார்னா ஏன் அந்த மிருகங்கள் பேர்லாம் வருதாங்க? ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா கொம்புனி ஏன் வருது? பரிசுத்த ஸ்தலத்தை சம்பந்தமான எந்தெந்த ராஜ்யங்கள்லாம் வரப்போகுது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு சம்பந்தமாக இந்த நாடுகள் ஏதோ செய்ய போறாங்க, அதுதான். அப்போ ஆட்டுக்கடாவுக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? வெள்ளாட்டுக்கடாவுக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சின்ன கொம்புவுக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தானியேல் 8ல் பரிசுத்த ஸ்தலம் என்கிற வார்த்தை வருதா? ஏன்னா பின்னணி என்ன சொல்லுது? ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா அப்படின்னா அதனுடைய அந்த ஃப்ளேவர் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஃப்ராக்னன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, தானியேல் 8ஆம் அதிகாரம் சாங்சுரி சம்பந்தமானது. அப்போ சாங்சுரி சம்பந்தமானதா? ஆமாம். தானியேல் 8:14, 2300 ராப்பகல் செல்லும் பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? தானியேல் 2 என்னென்ன நாடெல்லாம் வருது, தானியேல் 7 எந்தெந்த நாடுகள்லாம் தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக வருது, தானியேல் 8 எந்தெந்த நாடுகள்லாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு விரோதமாகவோ பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆதரவாகவோ வரப்போகுது என்பதை காட்டுறாங்க. அப்போ எப்படி படித்துக் கொள்கிறோம்? ஃபார்முலா என்ன? தனித்தனியா உதிரி உதிரியா படிக்காதீங்க, பின்னணியை பாருங்கள். எல்லாம் சிங்கத்தோட கரடி, கரடியோட சிவிங்கி, சிவிங்கியோட இரும்புப்பல் மிருகம் எல்லாம் சேர்த்து வச்சு என்ன பாடம்? ஆட்டுக்கடாவோட வெள்ளாட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடாவோட சின்ன கொம்பு எல்லாம் சேர்த்து வைங்க, பின்னணி தெரியும், அது ஒரு கருத்தை சொல்லுது. புரியுதா? ஆக 5வது விஷயம் என்னன்னா, பின்னணியை கவனித்து படியுங்கள். முதல் விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜபத்தோட வாசி, தாழ்மையோட வாசி, உபவாசத்தோட பாவரிக்கையோட வாசி. 2வது இயேசுவை கண்டுபிடி. 3வது மனசு மாறணும்னு படி. 4வது ஒரு விஷயம் படிச்சின்னா அப்படியே முடிவெடுக்காம அந்த புஸ்தகத்துக்குள்ள பைபிள் எங்க இருக்குன்னு பாரு. சரிங்களா? 5வது விஷயம் பைபிள் எங்க இருப்பது மட்டும் இல்லாம அந்த அதிகாரத்தை பின்னணிய வாசி, ஏதோ விஷயம் தொடர்புடையதாக வருகிறது. சரிங்களா? ஓகேங்க. அப்ப பின்னணியை வாசிக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் நிச்சயமாக புரிய வரும். ரைட்டா? சரி, எத்தனை விஷயம் படிப்போம்னு சொன்னா எத்தனை விஷயம் முடிச்சிருக்கிறோம்? தீர்க்க தரிசனத்துக்கான சில நீதிகள், தீர்க்க தரிசனம் புரிந்து கொள்வது சில ஃபார்முலா படிச்சுட்டு இருக்கிறோங்க. 6 ஃபார்முலா படிப்போம்னு சொன்னோம். இப்போ நம்ம முடிச்சது 5 விஷயம் முடிச்சாச்சுங்க. இப்போ 6வது ஃபார்முலா 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா வசனம் 20. 2 பேதுரு 1:20. 2 பேதுரு 1:20. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம், என்ன
வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. எதை முந்தி தெரிஞ்சுக்கணும்? வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான பொருள்ல இருக்காதுயா. அப்படின்னா எப்படி இருக்கும்? சுய தோற்றமான பொருள்ல இருக்காதுன்னா அவைகள் எல்லாம் அடையாளமா இருக்கும். அந்த அடையாளத்தை போய் எங்க புரிஞ்சுக்கிறது? அடுத்த வசனம், தீர்க்கதரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாக்கப்படவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்ப அந்த அடையாளத்தை புரிஞ்சுக்கணும்னா பைபிள்ல தான் அதுக்குரிய விளக்கம் இருக்கும். ஆக தீர்க்கதரிசன விஷயம் எதிர்காலத்தை பற்றின விஷயம். அந்த எதிர்காலத்தை பற்றின விஷயம் அங்க அடையாளம் இருக்கு, ரகசியம். வெளிப்படையா ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. அப்ப மறைமுகமாக சொல்லுகிறார், உருவகமாக சொல்லுகிறார். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு அடையாளம், அந்த அடையாளத்துக்கான விளக்கம் இருக்கும். அப்ப தீர்க்கதரிசன புஸ்தகம் எப்படி இருக்குது? அடையாளமா இருக்கிறது. அடையாளம்னா பூட்டு, சரிங்களா? விளக்கம்னா சாவி. இப்ப யோசேப்பு ஒரு கனவு கண்டான். என்ன கனவு கண்டான்? ஆதியாகமம் 37க்கு வாங்க, நான் வசனம் வாசிக்கிறேன். அதுல என்ன அடையாளம்னு சொல்லுங்க. என்ன? ஆதியாகமம் 37க்கு வந்துருங்க. ஆதியாகமம் 37 வசனம் 9க்கு வாங்க. இதுல என்ன அடையாளம்னு சொல்லுங்க பார்க்கலாம். 37 வசனம் 9. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனம் கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இந்த வசனத்துல என்னங்க அடையாளம்? எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அடையாளத்தை? கொஞ்சம் இயற்கைக்கு அப்பாற்பட்டு வித்தியாசமா இருக்கும். அதே சமயத்துல ஒரு க்ளூவா ஆண்டவர் கொடுப்பார். சூரியன் சந்திரன் எத்தனை நட்சத்திரமா? 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்கினது. அப்ப என்னதான் அடையாளம்? சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அடையாளம். என்ன க்ளூ? அந்த 11ன்னு சொல்றாருல, அங்கதாங்க க்ளூ. சரி, இப்ப விளக்கம் என்ன? இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது, அடுத்த வசனம், அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ? அப்ப சூரியன் சந்திரன் நட்சத்திரம் என்பதை எப்படி புரிஞ்சுக்கிட்டான் யாக்கோபு? தாய் தகப்ப பிள்ளை 11ன்னு சொன்னாங்க பாருங்க. அப்படின்னு அர்த்தம் என்னங்க? 11 பிள்ளைங்க. அப்ப எதிர்காலத்தை பற்றி சொல்ல வரும்போது ஆண்டவர் அடையாளத்தை பின்பற்றுகிறாரா? இதே மாதிரி ஆண்டவர் ராஜா பார்வோன் ராஜாவுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அங்க அடையாளம் இருக்குதா? நீங்க கமெண்ட்ஸ்ல அடுத்த ஹோம்ஒர்க்கா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்னென்ன அடையாளத்தை பார்வோன் ராஜாவுக்கு சொன்னார், அதனுடைய விளக்கம் என்ன? அதை நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க. அப்ப தீர்க்கதரிசனம் எப்படி இருக்குது? எதிர்கால சம்பவத்தை பத்தி பேச வரும் பொழுது அடையாளங்களால் நிறைந்திருக்கிறது, சுய தோற்றம் இல்லை. அப்ப அதுக்குரிய விளக்கம் அங்கேயே பைபிள்ல என்ன செய்யுதுன்னா இருக்குது. சரிங்களா? ஓகே, சரி. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த வசனம் வாசிப்போம். அதுல என்ன அடையாளம் இருக்குது? தானியேல் 7க்கு வாங்க. என்ன அடையாளம் இருக்குது? ஒரு வசனம் வாசிக்கிறேன். இப்ப வாசிச்சதே திருப்பி வாசிக்கிறேன். 7:2-3. தானியேல் சொன்னது, ராத் தரிசனத்தில் எனக்கு உண்டான தரிசனத்தில் நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்து, அப்பொழுது வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. 4 காற்று கடல்ல அடிக்குது, சமுத்திரம் அடிக்குது. எத்தனை மிருகம் எழும்புது? 4 மிருகம் எழும்புது. இங்க ஏதாவது முதல்ல அடையாளம் இருக்குதா? அடையாளம்னா என்ன? இயற்கைக்கு வித்தியாசமானது, அப்பாற்பட்டது தான் அடையாளம்னு சொல்றோம். கடல்ல இருந்து எங்கெங்க மிருகம் வரும்? வருதா இல்லையா? வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் எழும்பின. இப்ப இதுல என்ன இருக்குது அடையாளம்? காற்று, சமுத்திரம், மிருகம், இதெல்லாம் அடையாளம். அப்ப விளக்கம் வருதா? பாருங்க, தானியேல் 7:17 பாருங்க. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். 4 மிருகம்னா என்ன? 4 ராஜாக்கள். அப்ப ஒரு அடையாளம் இருக்கிறது. அடையாளத்துக்கான விளக்கம் பைபிள்லயே இருக்குது. கவனிச்சிங்களா? சரி, இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துக்கு ஓடிவாங்க. வெளிப்படுத்தல் 1:16. இங்க என்ன அடையாளம் இருக்குன்னு பாருங்க. அதுக்கு விளக்கம் என்ன நீங்க சொல்லிடுவீங்க. தமது வலதுகரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. பாருங்க, இப்ப அவர் கையில 7 ஸ்டார்ஸை வச்சுக்கிறார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படுதுங்க.
அப்போ இருபுறம் கருக்குள்ள பட்டயம் எது உங்களுக்கு தெரியுமே? எபிரேயரில் வாசிக்கிறோமே, எபேசியரில் வாசிக்கிறோமே. நீங்கள் குரூப்பில் போடுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அவருடைய வசனம். அப்போ புரியுதா உங்களுக்கு? தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்படின்னு என்ன தோற்றம்? அடையாளமாக இருக்கும். விளக்கம் எங்கே இருக்கும்? சாவி எங்கே இருக்கும்? பைபிள்லே இருக்கும். சரி, இன்னொரு ஷார்ட்கட் சொல்லவா? அப்போ தீர்க்க தரிசனம் அடையாளங்களால் இருக்குது. அப்போ அடையாளம் இருக்குதுன்னா அதுக்குரிய விளக்கத்தை பைபிளில் போய் தேடி கண்டுபிடிக்கணுங்க. எப்படி தேடி கண்டுபிடிப்பது? ஒரு ஃபார்முலா இருக்குங்க. ஒன்று பூட்டை கண்டுபிடிச்சி சாவியை கண்டுபிடிங்க, அல்லது சாவியை கண்டுபிடிச்சிங்கன்னா பூட்டு எங்கேயோ இருக்குன்னு அர்த்தங்க. புரியுதா? வெட்டுக்கிளி நான் என்னன்னு எங்கேயோ இருக்குது. ஓ, அப்போ வெளிப்படத்தில் வெட்டுக்கிளி வருது, அதுக்கு அர்த்தம் இதுதானா? புரிஞ்சிருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சமுத்திரம், ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும், ஓ 7ல் வர சமுத்திரம் இதுதானா? அப்போ சாவியை கண்டுபிடிச்சோம்னா பூட்டை கண்டுபிடிச்சிடலாம். இது ஷார்ட்கட்டுங்க. ஒன்று பூட்டை கண்டுபிடிச்சு சாவியை கண்டுபிடிங்க, இல்லைன்னா சாவியை கண்டுபிடிச்சு பூட்டை கண்டுபிடிங்க. இப்போ ஆண்டவர் ஏன் அடையாளத்தை வைத்திருக்கிறார்? சரிங்களா? அப்போ அடையாளத்தையும் அதற்குரிய விளக்கத்தையும் ரெண்டையும் வெவ்வேறையும் பிரித்து பார்த்து நம்ம ஆராய வேண்டும். இதுதான் 6வது. சரி, இப்போ ஏன் ஆண்டவர் அடையாளத்தை பயன்படுத்துகிறார்? எக்ஸாம்பிள் தானியேல் 2ங்க. ஆண்டவர் ஏன் அவருடைய ஜோசிகாரர்கள்லாம் சொல்லாமல் ஏன் இந்த விளக்கத்தை ஏன் தானியேலுக்கு சொன்னார்? அவருடைய ஆட்கள் யாருன்றதை உயர்த்தி பிடிப்பதற்காக அவர் அந்த மாதிரி செய்கிறாருங்க. அப்போ நம்மகிட்ட சொத்து சுகம் இல்லாமல் இருக்கலாங்க. நமக்கான மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுங்களா? இந்த தீர்க்க தரிசன விளக்கம் தாங்க மிகப்பெரிய சொத்து. அவருடைய பிள்ளை நானு என்பதற்கு மிகப்பெரிய காட்சி இந்த தீர்க்கதரிசன விளக்கங்க. தானியேல் ஒரு அடிமை, ஆனால் அவன் சொப்பனங்களை விளக்கக்கூடியவன். அதே போல கடைசி நாட்களில் தானியேலை போல ஆண்டவர் உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். பணம் இல்லாமல் இருக்கலாம், உடல்ல பலம் இல்லாமல் இருக்கலாம், சரிங்களா? சொந்தம் பந்தம் நட்புகள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தீர்க்க தரிசன விளக்கம் உங்கள்கிட்ட இருக்கிறபடினாலே நீங்க ஐஸ்வர்யவான்கள். உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் அந்த பெரிய பொக்கிஷத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. மற்றெல்லாம் அழியக்கூடிய விஷயங்கள், அழியாத விஷயம் இந்த வேத பொக்கிஷம் தாங்க. அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுவீங்களா? நான் நன்றி சொல்கிறேங்க. ஆக 6 விஷயங்க. ஜபத்தோடு, பாவ மன்னிப்போடு, தாழ்மையோடு ஜபம் பண்ணு, உனக்கு விளங்கும், தீர்க்கதரிசனம் விளங்கும். இயேசுவை அதை கண்டுபிடி, தீர்க்கதரிசனம் விளங்கும். ரட்சிப்படையணும், குணம் மாறணும்னு சொல்லிட்டு தேடு, விஷயம் புரியும். விஷயங்களை அந்த புத்தகத்தோடு பைபிளுக்குள்ளேயே தேடு, விஷயம் புரியும். சரிங்களா? அது பின்னணியில் பாரு, இன்னும் விஷயம் தெளிவாக புரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக அடையாளத்தையும் அடையாளத்துக்கான விளக்கத்தையும் வெவ்வேறாக பிரித்து பார்த்து ஆராய்ந்து படி, தீர்க்கதரிசனம் புரிய வரும். 6 விஷயங்க. இப்போ ஒரு விஷயம், யூதர்கள் தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொண்டார்களா? அன்னைக்கு இருந்த வேத பாரகர்கள், ஆசாரியர்கள் தீர்க்கதரிசனம் புரிஞ்சிட்டாங்களா? தீர்க்கதரிசனம் புரிஞ்சிக்கவே இல்லைங்க. தீர்க்கதரிசனம் புரிஞ்சிக்கவே இல்லைங்க. ஏன் புரிஞ்சுக்கல? இந்த 6ல் அவங்க எங்கே மிஸ்டேக் பண்ணாங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 6 அடிப்படையான சில ஃபார்முலாவை வச்சாங்க. எந்த ஃபார்முலாவை அவன் அப்ளை பண்ணாமல் போயிட்டான்? ஒரு ஃபார்முலா. தீர்க்க தரிசனத்தை படிக்கும்போது யாரை கண்டுபிடிக்க படிக்கணும்? கொம்பையா, அந்தி கிறிஸ்துவையா? இல்லை, இயேசுவை. இயேசுவை பார்த்தானா? இல்லையே. இயேசுவின் குணத்தை பார்க்கணும்னு சொல்லி படித்தானா? இல்லையே. தேவனுடைய குணத்தை பாராமல் மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்தான், தப்பு தப்பா புரிஞ்சு போச்சு. அங்கே அவுட்டா ஆளு. சரி, மனசு மாறணும்னு படித்தானா? இல்லையே. கிறிஸ்து பெத்லகேம்ல பிறப்பார். ஆமாம், பெத்லகேம்ல பிறப்பார். புரியலையா அவனுக்கு? புரிஞ்சிச்சே. ஆனால் ஏன் தப்பாக அப்ளை பண்ணா? ஏன்னா இயேசுவை பார்க்கணும்னு தோணலை. அடுத்தது, அவன் ரட்சிப்படையணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணலை. 3வது, பைபிளோட ஒப்பிட்டு பார்க்கிறானா, அல்லது வேத பாரகர் என்ன சொல்றாங்க, கமெண்ட்ரி என்ன சொல்லுது, இந்த பிரசங்கியார் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டானா? 3 விஷயத்தை ஃபார்முலாவை அப்ளை பண்ணவே இல்லை. கணக்கு தப்பாக போட்டு முடிச்சிட்டாங்க. 1, தேவனுடைய குணத்தை பார்க்கணும்னு தேடலை. அடுத்தது, மனசு மாறணும்னு சொல்லி தேடலை. அடுத்தது,
அவன் மனுஷங்க பேச்சை கேட்டுட்டு போனா, பைபிள்ல போய் அவன் ஆராய்ந்து பார்க்கவில்லை. கடைசி நாட்கள்ல இதே வஞ்சனை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கூட வருங்க. நீங்க தீர்க்கசனத்தை மனசு மாறணும்னு தேடுறீங்களா? அந்த தீர்க்கசனத்துல இயேசுவை தேடுறீங்களா? நீங்க புஸ்தகங்களையும் யூடியூபையும் அல்லது படித்தவர்களையும் நீங்க பார்க்குறீங்களா? அல்லது தாழ்மையான மனதோடு கூட, உபவாசத்தோடு கூட, பாவ மன்னிப்போடு கூட தேடுறீங்களா? எப்படி தேடுறீங்க? வெளிப்படுத்தல் 1:3 சொல்லுது, இந்த தீர்க்கசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கைகொள்கிறவன் பாக்கியவான். அந்த பாக்கியம் உங்களுடையதாக இருக்கிறது. ஆனால் எப்படி ஆராயணுமோ அப்படி நீங்க கரெக்டாக ஆராயுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, கடைசி நாட்களில் எங்களுக்கு பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கப்பா. இப்போ நாங்கள் ஒரு ஆழ்ந்த ஜெபத்தோடு, தாழ்மையோடு, ஆண்டவரே பாவ மன்னிப்போடு நாங்கள் வாசித்தது இல்லையா, தயவாய் அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னிங்க. இயேசுவை பார்க்கணுங்கிற நோக்கத்தோடு படித்தது இல்லையா, அல்லது ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் படிச்சுக்கிறோம், மனசு மாறணும்னு சொல்லி படித்தது இல்லையா. இனிமேல் நாங்கள் அப்படி படிக்க உதவி செய்திருங்க. யார் என்ன பேசினாலும் பெரையா பட்டணத்தாரை போல பைபிளில் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை ஒப்பிட்டு பார்க்க உதவி செய்யுங்க. கண்களை திறந்து கொடுங்க. மெய்ப்பர்களை போல நாங்களும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.